வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். தொடர்ந்து 2000 கனஅடி நீர் திறக்க கர்நாடகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. காவிரி வழக்கில் நாளையும் விசாரணை. தமிழகத்தில் 2வது நாளாக ரயில் மறியல் போராட்டம். வைகோ, வாசன், திருமாவளவன் உள்பட பல்லாயிரக்கணக்கானோர் கைதாகி விடுதலை. ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நாளை தமிழக அமைச்சரவை கூட்டம். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்தில் இழப்பீடு 4 வாரங்களுக்குள் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொது விநியோக திட்ட அரிசி விலை உயர்வை திரும்பப் பெறுக மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வலியுறுத்தல். காவிரி வழக்கில் இன்று நடைபெற்ற விசாரணையில் மறு உத்தரவு வரும் வரையில் தமிழகத்திற்கு வினாடிக்கு 2000 கனஅடி வீதம் நீர் திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரி பிரச்சினை தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. மத்திய நீர்வள ஆணையர் GS ஜா தலைமையில் காவிரி உயர்நிலை வல்லுநர் குழு அளித்த அறிக்கையை மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. விசாரணையை 5 நீதிபதிகள் அமர்வுக்கு மாற்ற வேண்டும் என கர்நாடகம் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து விசாரணையை பிற்பகலுக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பிற்பகல் நடைபெற்ற விசாரணையில் 2 மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சினையை நாடாளுமன்றம் மூலம்தான் தீர்க்க வேண்டும் என மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி வாதிட்டார். மேலும் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை எதிர்த்து கர்நாடகம் தாக்கல் செய்த மனுவை விசாரிக்க கூடாது என்றும் காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பிற்கு எதிராக மாநில அரசுகள் மேல்முறையீடு செய்ய முடியாது என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றம் மேல்முறையீட்டு மனுக்களை விசாரிக்கலாம் என மாநில அரசுகள் சார்பில் வாதிடப்பட்டது. வாதங்களை கேட்ட உச்சநீதிமன்ற அமர்வு இந்த பிரச்சனையில் 2 மாநில அரசுகளும் சட்டம் ஒழுங்கை கண்டிப்பாக கடைபிடித்து நடக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்ற அமர்வு அறிவுறுத்தியது. பின்னர் மறு உத்தரவு வரும் வரை காவிரியில் வினாடிக்கு 2000 கனஅடி நீர் வீதம் திறக்க வேண்டும் என்று கர்நாடகத்திற்கு உத்தரவிட்ட உச்சநீதிமன்ற அமர்வு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி விவசாய சங்கங்களின் சார்பில் தமிழகம் முழுவதும் 2வது நாளாக இன்று நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்ற பல்லாயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். பின்னர் மாலையில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர். காவிரி நதிநீர் பங்கீடு வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் ஆஜரான மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க ஒப்புதல் தெரிவித்தார். பின்னர் நடைபெற்ற விசாரணையின் போது தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்ட மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெற்ற பின்னர்தான் காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க முடியும் என்று கூறியது. இதனையடுத்து காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி 48 மணி நேர ரயில் மறியல் போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் அறிவித்திருந்தது. திமுக, தேமுதிக, காங்கிரஸ், மதிமுக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், தமிழ் மாநில காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் உள்பட பல்வேறு கட்சிகளும் ரயில் மறியல் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்திருந்தன. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் 2வது நாளாக நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட அரசியல் தலைவர்கள் உள்பட ஏராளமான விவசாயிகளும் கட்சி தொண்டர்களும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் கைது செய்யப்பட்ட தலைவர்கள், கட்சி தொண்டர்கள், விவசாய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மாலையில் விடுதலை செய்யப்பட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் மத்திய அரசை கண்டித்து ரயில் மறியலில் ஈடுபட்ட வைகோ, திருமாவளவன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுப்பு தெரிவிக்கும் மத்திய அரசை கண்டித்து நேற்று காலை தொடங்கி 48 மணி நேர ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. 2வது நாளான இன்று சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் ராமேஸ்வரத்தில் இருந்து வாரணாசி செல்லும் ரயிலை மறித்து மக்கள் நல கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி ரயில் தண்டவாளத்தில் அமர்ந்து அவர்கள் மறியலில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மதிமுக பொதுச் செயலர் வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். கர்நாடகாவிலே 250 பஸ்ஸை கொளுத்தினா, எல்லா வண்டிகளையும் கொளுத்தினா, இவ்வளவு அமைதியா நடக்கும்போது தமிழக காவல்துறை
இது தமிழ்நாட்டுக்காக நடக்கிற போராட்டம். இதே மாதிரி அமைதியா எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்க மாட்டான் இளைஞர்கள். இது வளர்ந்துகிட்டே வரும்போது தமிழ்நாடே பாலைவனம் ஆகும்போது இந்தியாவில் எதுக்கு இருக்கணும்? அந்த உணர்வு தான் வரும். அப்படிதான் போராட்டம் வெடிக்கும். இந்த வல்லுநர் குழு அளித்திருக்கிற அறிக்கை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதாக அமைந்திருக்கிறது என்பதை மக்கள் நல கூட்டணியின் சார்பில் கூற கடமைப்பட்டிருக்கிறோம். மத்திய அரசு நடைபெறவிருக்கிற சட்டசபை தேர்தலுக்காக தமிழகத்தை வஞ்சிப்பது மாபெரும் துரோகமாகும். ஆகவே அரசியல் ஆதாயத்திற்காக இந்த நாடகத்தை பாரதிய ஜனதா அரசு நடத்துகிறது. தமிழகத்தில் 25 லட்சம் ஏக்கர் நிலங்களில் சாகுபடி பாதிக்கப்பட்டதற்கு கர்நாடகத்தில் இருக்கும் காங்கிரஸ் அரசும் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசும் காரணம் என தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கும் மத்திய அரசை கண்டித்து தஞ்சாவூர் சந்திப்பு ரயில் நிலையத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் வாசனுடன் பங்கேற்ற விவசாயிகள் சங்க கூட்டு இயக்க ஒருங்கிணைப்பாளர் தெய்வசிகாமணியும் மற்றும் திரளான கட்சியினரும் விவசாயிகளும் கைது செய்யப்பட்டனர். 25 லட்சம் ஏக்கர் சம்பா நிலங்களுக்கு எந்த விதமான பதிலும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கின்றது என்றால் அதற்கு முதல் காரணம் கர்நாடக அரசு, காங்கிரஸ் தலைமையிலான அரசு தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கிறது. பாரதிய ஜனதா தலைமையிலான மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை கொடுக்காமல் விவசாயிகளை ஏமாற்றுகிறது. தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நாளை காலை அமைச்சரவைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ளது. உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்ட முதல்வர் ஜெயலலிதா கடந்த 22ஆம் தேதி சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனையடுத்து முதல்வர் நிர்வகித்து வந்த துறைகளை நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கவனிப்பார் என ஆளுநர் வித்யாசாகர் ராவ் அறிவித்திருந்தார். இந்நிலையில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் முதன்முறையாக அமைச்சரவை கூட்டம் நாளை காலை 9:30 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக மத்திய அரசை வலியுறுத்துவது, உள்ளாட்சி தேர்தலுக்கு தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி தமிழகத்தில் தேர்தல் ஆணையம் சார்பில் தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை 4 வார காலத்திற்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் பழங்குடியினருக்கு இடஒதுக்கீடு வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதன் மீதான விசாரணை நீதிபதி கிருபாகரன் முன்பு நடைபெற்றது. பின்னர் அக்டோபர் 19ஆம் தேதி நடைபெறவிருந்த உள்ளாட்சி தேர்தலை ரத்து செய்து உத்தரவிட்ட நீதிபதி புதிய நடைமுறைகளின்படி வரும் டிசம்பர் மாத இறுதிக்குள் தேர்தல் நடத்த வேண்டும் என தீர்ப்பு கூறினார். இதனை எதிர்த்து தேர்தல் ஆணையம் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் குலுவாடி ரமேஷ், பார்த்திபன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. இருதரப்பு வாதங்களுக்கு பின்னர் திமுக தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யவும் தனி நீதிபதி உத்தரவை செயல்படுத்துவது குறித்து தமிழக அரசு பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். பின்னர் 4 வார காலத்திற்கு வழக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. தமிழக இடைத்தேர்தலுக்கு தொகுதிக்கு 2 பேர் வீதம் 6 தேர்தல் மேற்பார்வையாளர்கள் வரவிருப்பதாக தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இடைத்தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து இன்று செய்தியாளர்களுடன் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அலுவலர் ராஜேஷ் லக்கானி, தொகுதிக்கு 2 பேர் வீதம் 6 தேர்தல் மேற்பார்வையாளர்கள் அடுத்த மாதம் 3ஆம் தேதி தமிழகம் வரவுள்ளதாக தெரிவித்தார். 3 தொகுதிகளிலும் இன்று முதல் பறக்கும் படையினர் வாகன சோதனையை தொடங்கியுள்ளதாக தெரிவித்த அவர், ஏற்கனவே தேர்தல் புகார் தெரிவிக்கப்பட்ட வேட்பாளர்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட இன்று வரை தடையில்லை என்றார். மேலும் தேர்தலுக்கு 10 நாட்களுக்கு முன்னதாகவே டாஸ்மாக் கடைகளின் விற்பனை கண்காணிக்கப்படுவதாகவும் லக்கானி தெரிவித்தார். இடைத்தேர்தல் தொடர்பாக நடைபெறவுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக ராஜேஷ் லக்கானி தில்லி செல்ல உள்ள நிலையில் செய்தியாளர்களிடம் இந்த தகவல்களை தெரிவித்தார். கும்பகோணத்தில் கிருஷ்ணாபள்ளி தீ விபத்து வழக்கில் பலியான 94 குழந்தைகளின் குடும்பங்களுக்கு 4 வாரங்களுக்குள் இழப்பீடு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கும்பகோணத்தில் உள்ள தனியார் பள்ளியில் கடந்த 2004ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 16ஆம் தேதி நடைபெற்ற தீ விபத்தில் 94 குழந்தைகள் பலியானார்கள். 16 குழந்தைகள் படுகாயமடைந்தனர். பலியான குழந்தைகளின் குடும்பத்திற்கு நஷ்ட ஈடு வழங்க கோரி பாதிக்கப்பட்ட பெற்றோர்களின் சார்பில் இன்பராஜன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த
வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பலியான குழந்தைகளின் பெற்றோருக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி வெங்கட்ராமன் தலைமையில் குழு அமைத்து உத்தரவிட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து நீதிபதி வெங்கட்ராமன் குழு பாதிக்கப்பட்டவர்களை கருத்து கேட்டு தனது பரிந்துரைகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. தீ விபத்தில் பெரிய அளவில் காயமடைந்த 3 குழந்தைகளுக்கு தலா 6 லட்சமும், காயமடைந்த மேலும் 3 குழந்தைகளுக்கு தலா 5 லட்சம் ரூபாயும், சிறு அளவில் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்க வேண்டும் என்றும் குழு பரிந்துரை செய்தது. இதையடுத்து கூடுதல் இழப்பீடு கேட்டு பெற்றோர் தரப்பில் இன்பராஜன் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணை ஏற்கனவே நடைபெற்ற நிலையில் இன்று தலைமை நீதிபதி SK கவுல், நீதிபதி மகாதேவன் ஆகியோர் முன்னிலையில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தாக்கல் செய்த பதில் மனுவில் நீதிபதி வெங்கட்ராமன் குழு பரிந்துரைத்த இழப்பீட்டுத் தொகையுடன் விபத்து நேரிட்ட நாளில் இருந்து வட்டி கணக்கிட்டு இழப்பீட்டுத் தொகை 4 வார காலத்திற்குள் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து 4 வாரங்களுக்குள் இழப்பீட்டை வழங்க உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற அமர்வு கூடுதல் இழப்பீடு கோரி இன்பராஜன் தாக்கல் செய்த வழக்கை முடித்து வைத்தது. பஞ்சாப் மாநிலத்தில் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 500 பெண்களுக்கு நூல் நூறுக்கும் ராட்டைகளை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார். இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டியில் புதிய மின் திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி பின்னர் பஞ்சாப் மாநிலம் லூதியானா சென்றார். அங்கு காதி மற்றும் கிராம தொழிற்சாலை ஆணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 500 பெண்களுக்கு நூல் நூறுக்கும் ராட்டைகளை பிரதமர் வழங்கினார். அவரும் தரையில் அமர்ந்து மரக்கட்டையால் வடிவமைக்கப்பட்ட ராட்டையில் நூல் நூற்றார். இதில் கலந்து கொண்ட காதி மற்றும் கிராம தொழிற்சாலை ஆணையத்தின் தலைவர் VK சக்சேனா, சுதந்திர போராட்ட வீரரும் முன்னாள் முதல்வருமான K காமராஜர் 1945ஆம் ஆண்டில் கிராமப்புற பெண்களுக்கு 500 ராட்டைகளை வழங்கியதை நினைவு கூர்ந்தார். காமராஜரின் வழியை பின்பற்றி தற்பொழுது 500 பெண்களுக்கு நூல் நூற்கும் ராட்டைகளை வழங்கப்பட்டுள்ளதாக VK சக்சேனா தெரிவித்தார். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு விசாரணைக்கு கலாநிதி மாறன், தயாநிதி மாறன் மற்றும் காவேரி கலாநிதி மாறன் ஆகியோர் நேரில் ஆஜரான நிலையில் வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தில்லி CBI நீதிமன்றத்தில் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கின் மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. வழக்கு விசாரணைக்கு சன் குழும நிறுவனர் கலாநிதி மாறன், முன்னாள் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறன் மற்றும் காவேரி கலாநிதி மாறன் ஆகியோர் நேரில் ஆஜராகினர். நீதிபதி OP சைனி முன்னிலையில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது CBI வழக்கறிஞர் ஆனந்த் குரோவர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார். அப்போது மத்திய அமைச்சர் பதவியை தயாநிதி மாறன் தவறாக பயன்படுத்தி ஏர்செல் மேக்சிஸ் பங்கு பரிமாற்றத்திற்கு சன் குழுமத்திற்கு உதவியதாக அவர் குற்றம் சாட்டினார். இதனையடுத்து வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து நீதிபதி OP சைனி உத்தரவிட்டார். மியான்மர் நாட்டு தலைவர் ஆங் சாங் சூகி பிரதமர் நரேந்திர மோடியை நாளை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். கோவாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பாளராக கலந்து கொண்ட மியான்மர் நாட்டு தலைவர் ஆங் சாங் சூகி தில்லி வந்தார். விமான நிலையத்தில் அவரை மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரவேற்றார். குடியரசுத் தலைவர் மாளிகை வளாகத்தில் பாரம்பரிய வரவேற்பை ஏற்றுக்கொண்ட ஆங் சாங் சூகி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்று மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜை சந்தித்து பேசிய ஆங் சாங் சூகி அதன் பின்னர் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை சந்தித்தார். நாளை பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து ஆங் சாங் சூகி முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த சந்திப்பின் போது எல்லை தாண்டிய பயங்கரவாதம், இருநாட்டு வர்த்தகம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. And I look forward to better relations between our two countries, because every time I come back to India, I realize how close we are to one another and how much I believe that our friendship will stand the test of time and circumstances. மணிப்பூரில் சிறப்பு ஆயுதப்படை சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி 16 ஆண்டுகள் உண்ணாவிரதம் இருந்த இரும்பு பெண்மணி ஐரோம் ஷர்மிளா புத்துயிர்ப்பு நீதி கூட்டணி என்ற பெயரில் புதிய கட்சியை இன்று தொடங்கினார். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் சிறப்பு ஆயுதப்படை சட்டம் நடைமுறையில் உள்ளது. தங்களின் சுதந்திரத்தை பாதிக்கும் இந்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி சமூக ஆர்வலர் ஐரோம் ஷர்மிளா கடந்த 2000ஆம் ஆண்டு தொடங்கி சுமார் 16 ஆண்டுகளாக உண்ணாவிரதம் இருந்தார். தற்கொலைக்கு முயற்சிப்பதாக கூறி அவரை பலமுறை கைது செய்தனர். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் உண்ணாவிரதத்தை அவர் முடித்தார். மணிப்பூரில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட விரும்புவதாக அப்போது தெரிவித்திருந்தார். இந்நிலையில் மணிப்பூரில் இன்று செய்தியாளர்களுடன் பேசிய ஐரோம் ஷர்மிளா புத்துயிர்ப்பு நீதி கூட்டணி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கியுள்ளதாக அறிவித்தார். மணிப்பூரில் உள்ள சிறப்பு ஆயுதப்படை சட்டத்தை எதிர்த்து தனது கட்சி போராடும் என்றும் அவர் தெரிவித்தார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் தமிழகத்திற்கு வழங்கப்படும் அரிசியின் விலை உயர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபற்றி அறிக்கை ஒன்றை டாக்டர் பாரிவேந்தர் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 1977ஆம் ஆண்டு முதல்
முதல்வர் எம்ஜிஆரால் அனைத்து கிராமங்களிலும் நியாய விலை கடைகள் திறக்கப்பட்டு 1 கிலோ அரிசி விலை ₹1.75 வீதம் ஒரு குடும்ப அட்டைக்கு 10 கிலோ வழங்கப்பட்டது என அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதன் பிறகு தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்தவர்களால் இந்த திட்டம் இலவச அரிசியாகவும் மலிவு விலை அரிசியாகவும் விரிவுபடுத்தப்பட்டது என்று தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சுமார் 31,388 நியாய விலை கடைகள் மூலம் ஒவ்வொரு மாதமும் குறைந்த விலையில் ஏறக்குறைய 3 லட்சம் டன் அரிசி வழங்கப்பட்டு வருகின்றது. இதன் மூலம் மாநிலத்தில் சுமார் 90% மக்கள் பயனடைந்து வருகின்றனர் என்று தெரிவித்துள்ள டாக்டர் பாரிவேந்தர், தற்போது பொது விநியோக திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு வழங்கப்படும் அரிசியின் விலையை கிலோ ₹8.30 இருந்து ₹22.54 என்று 3 மடங்கு மத்திய அரசு உயர்த்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விலை உயர்வு மூலம் ஆண்டிற்கு 2134 கோடி கூடுதலாக தமிழக அரசுக்கு நிதிச்சுமை அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது என்று டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே கடந்த 2013 அப்போதைய காங்கிரஸ் அரசால் கொண்டுவரப்பட்ட உணவு பாதுகாப்பு சட்டத்தை அனைத்து மாநிலங்களும் நிறைவேற்றிய சூழலில் தமிழகம் எதிர்த்து வந்ததை சுட்டிக்காட்டியுள்ள டாக்டர் பாரிவேந்தர், இதைத் தொடர்ந்து கடந்த 2015ஆம் ஆண்டு தற்போதைய மத்திய அரசு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்ததுடன் பிறகு நடத்தப்பட்ட அமைச்சரவை கூட்டத்தில் தமிழகத்திற்கு இனி ரேஷன் கடைகள் மூலம் விநியோகிக்கப்படும் அரிசி குறைந்தபட்ச ஆதார விலையில் வழங்கப்படும் என முடிவெடுக்கப்பட்டதையும் குறிப்பிட்டுள்ளார். இதன் பின்னணிதான் இந்த விலையேற்றத்திற்கு காரணமோ என்ற அச்சம் மக்கள் மனதில் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் தமிழகம் இணையவில்லை என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த விலையேற்றம் இருந்தால் மக்களின் நலன் கருதி உடனடியாக மத்திய அரசு தற்போது மும்மடங்காக உயர்த்தியுள்ள அரிசி விலையை திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எனவே தமிழக மக்களின் உணவு தேவை மற்றும் வாழ்வாதார பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு தமிழக அரசுக்கு வழங்கும் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்தக்கூடாது என்று மத்திய அரசை டாக்டர் பாரிவேந்தர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக எல்லை வந்தது கிருஷ்ணா தண்ணீர். நாளை மாலை பூண்டிக்கு வந்தடையும் என எதிர்பார்ப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆந்திரத்தில் இருந்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா தண்ணீர் தமிழகத்தின் எல்லையான 0 பாயிண்ட் வந்தடைந்தது. நாளை மாலையில் பூண்டி நீர்த்தேக்கத்தை தண்ணீர் வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆந்திரத்தில் உள்ள கண்டலேறு அணையில் இருந்து சென்னை குடிநீருக்காக கடந்த 10ஆம் தேதி முதல் வினாடிக்கு 200 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டு படிப்படியாக 600 கனஅடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இன்று மாலையில் தமிழக எல்லையான 0 பாயிண்டை தண்ணீர் வந்தடைந்ததை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெஞ்சமின், சட்டமன்ற உறுப்பினர்கள் விஜயகுமார், சிறுனியம் பல்ராமன் மற்றும் பொதுப்பணித்துறையினர் மலர்தூவி வரவேற்றனர். கால்வாய் உடைப்பால் தான் தண்ணீர் வருவது தாமதமாகிறது என்றும் தண்ணீர் திருடும் ஆந்திர விவசாயிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பொதுப்பணித்துறை மேற்பார்வை பொறியாளர் பக்தவச்சலம் தெரிவித்துள்ளார். அறுநூறு கனஅடி தண்ணி திறந்துருக்காங்க. இனி கொஞ்சம் கெனால்லாம் ஸ்டெபிளைஸ் ஆனோன்னே கொஞ்சம் சேச்சுரேட், அதாவது இந்த ஈரப்பதம்லாம் இழுத்த பிறகு இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சார். ஸ்ட்ரிக்டாக வந்து அவங்க ஆந்திராவிலேருந்து அவங்க கண்டக்டட் மீட்டிங் போட்டு கூட எல்லாரையும் வந்து யாரும் தண்ணி எடுக்கக்கூடாது அப்படின்னு மீட்டிங் போட்டு எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லியிருக்காங்க. சென்னை அப்போலோ மருத்துவமனைக்கு வந்த கவிஞர் காசி ஆனந்தன், ஜான் பாண்டியன் ஆகியோர் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலன் பற்றி கேட்டறிந்தனர். இந்திய ஈழத்தமிழர் நட்புறவு மையத்தின் தலைவர் பொறுப்பு வகிக்கும் கவிஞர் காசி ஆனந்தன் முதல்வரின் உடல்நலனில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருப்பதாக அமைச்சர்கள் தெரிவித்ததாக குறிப்பிட்டார். தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியனும் அப்போலோ மருத்துவமனைக்கு வந்து முதல்வரின் உடல்நலன் பற்றி கேட்டறிந்தார். இந்திய ஈழத்தமிழர் நட்புறவு மையத்தின் சார்பில் அம்மா அவர்களை பார்க்க வந்தோம். அமைச்சர்களை சந்தித்தோம். அம்மா அவர்கள் வழமையான நிலையிலிருந்து முன்னேறி மிக முன்னேற்றமான அளவுக்கு அவர்களுடைய உடல்நிலை தேறி அவர் இன்று நல்ல நிலையில் இருப்பதாக எங்களுக்கு அவர்கள் சொன்னார்கள். தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இங்கே வரி தந்திருக்கின்றேன். மதிப்பிற்குரிய தம்பித்துறை அவர்கள் இருந்தார்கள். அவர்களோடு பேசிய பொழுது நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மீண்டும்
பணி சிறக்க வருவார்கள் என்று சொன்னார்கள். மீண்டும் பணியில் சிறக்க மனப்பூர்வமான இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போத்தீஸ் துணி கடைகளில் வருமான வரித்துறையினர் இன்று அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். மொத்தம் 16 இடங்களில் சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சங்கிலி தொடராக உள்ள போத்தீஸ் நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அருகே நேற்றிரவு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது புதுச்சேரியில் இருந்து சென்னை சென்ற பேருந்தில் 2 பைகளில் சுமார் 1 கோடி ரூபாய் பணம் இருப்பதை கைப்பற்றினர். இந்த பணத்தை எடுத்து வந்தவர்கள் போத்தீஸ் நிறுவன ஊழியர்கள் என தெரியவந்ததை தொடர்ந்து அவர்களிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இதையடுத்து இன்று புதுச்சேரியில் உள்ள போத்தீஸ் துணிக்கடையிலும் சென்னையில் உள்ள போத்தீஸ் துணிக்கடைகளிலும் தமிழகத்தின் பிற பகுதிகளுமாக 16 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையில் தீநகர் ஜிஎன் செட்டி சாலையில் உள்ள 3 போத்தீஸ் கடைகளிலும் ஊழியர்களையும் வாடிக்கையாளர்களும் வெளியே அனுப்பிவிட்டு கடைகளை சாத்தி சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி அண்ணா சாலையில் உள்ள போத்தீஸ் துணிக்கடையில் வருமான வரித்துறையினர் இன்று பிற்பகல் தொடங்கி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் கடையில் அனைத்து கதவுகளும் மூடப்பட்டன. மேலும் வாடிக்கையாளர்களும் ஊழியர்களும் வெளியேற்றப்பட்டதால் புதுச்சேரியில் சிறிது நேரம் பதற்றம் நிலவியது. கோயம்புத்தூரிலும் ஒப்பனக்கார வீதி மற்றும் கிராஸ்கட் சாலை ஆகிய இடங்களில் உள்ள போத்தீஸ் கடைகளில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். பல்வேறு குழுக்களாக பிரிந்து சென்ற அலுவலர்கள் முக்கிய கணக்குகளை சரிபார்த்து வருகின்றனர். மேலும் நிறுவன ஊழியர்களிடமும் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கரூர் மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். தஞ்சாவூர் அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தல்களுடன் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலும் அடுத்த மாதம் 19ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அரவக்குறிச்சி சட்டமன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகளை கரூர் மாவட்ட நிர்வாகம் தொடங்கியுள்ளது. கரூரில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் கோவிந்தராஜ் தலைமையில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் எடுத்துரைக்கப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மாவட்ட ஆட்சியர் கரூர் மாவட்டம் முழுவதும் இன்றில் இருந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் நன்னடத்தை விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்துருச்சு. ஸோ இதனைத் தொடர்ந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் லெவலில் ஒத்துழைப்பு எப்படி கொடுக்கணும் என்னங்கிறத டீட்டெயிலாக அவங்ககிட்ட இந்த தேர்தல் அட்டவணைப்படி அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறோம். எதிர்காலத்தில் நாட்டில் ஏற்படக்கூடிய நதிநீர் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு ஏற்ற வகையில் முன்னோடியாக மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் எஸ் பழனி மாணிக்கம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தஞ்சாவூரில் மயிலாடுதுறையில் இருந்து திருச்சி சென்ற ரயிலை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் எஸ் பழனி மாணிக்கம், தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையின் தலைவர் வெள்ளையன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். மத்திய அரசாங்கமும் மோடி அரசாங்கமும் இந்திய இறையாண்மையை சரியான வகையில் நிலைநிறுத்துவதற்கு காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திடவும் ஒழுங்காற்று ஆணையம் அமைத்திடவும் முயற்சியை மேற்கொண்டு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முன்மாதிரியான தீர்வையும் ஏற்படுத்தி தர வேண்டும். ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அரசாங்கமும் செய்யல, இப்போ பிஜேபி அரசாங்கமும் நமக்கு நியாயம் வழங்கலை. ஆனால் தொடர்ந்து போராடிட்டே இருக்கணும். இந்திய ஒருமைப்பாடு சீர்குலையதை பற்றி கூட கவலை இல்லாமல் இருக்காங்க. இதில் காங்கிரஸையும் பாரதிய ஜனதாவையும் தமிழகத்தில் இந்த முன்னிலை இல்லாத அளவுக்கு எடுத்து எறிய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். 48 மணி நேர ரயில் மறியல் போராட்டம் தமிழக விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சியினரின் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற ரயில் மறியல் போராட்டத்தில் பங்கேற்ற ஜவாஹிருல்லா காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் பிரச்சனையில் மத்திய அரசு கண்துடைப்பு நாடகம் நடத்தி வருவதாக தெரிவித்தார். காவேரி பிரச்சினைக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். தமிழக நலனிலே அக்கறை உள்ள அரசியல் கட்சிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் என்பதை தான் விவசாய சங்கங்கள் முன்னெடுத்து தமிழகத்தினுடைய பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இந்த போராட்டம் விவசாயிகளுடைய துயரை போக்குவதற்காக விவசாயிகளுடைய உள்ளக்கடக்கை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி ஈரோட்டில் ரயில் மறியலில் ஈடுபட்ட திமுக மக்கள் நல கூட்டணியினரை காவல்துறையினர் கைது செய்தனர்.
ஈரோடு காளைமாட்டு சிலை பகுதியில் இருந்து திமுக மக்கள் நல கூட்டணி உள்ளிட்ட கட்சியினர் ஊர்வலமாக ரயில் நிலையத்தை நோக்கி புறப்பட்டனர். வழிநெடுகிலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். பின்னர் ரயில் நிலையத்திற்குள் நுழைய முயன்ற அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். போராட்டம் காரணமாக ரயில் நிலைய பகுதியில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நடுவர்மன்ற தீர்ப்பை அமல்படுத்துவதுதான் அந்த மேலாண்மை வாரியத்தினுடைய வேலை. மேலாண்மை வாரியத்தை அமைப்பதற்கு மத்திய அரசு முட்டுக்கட்டை போட்டதன் காரணமாக தமிழகத்திற்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கின்றது. ஏனால் தமிழகம் பாலைவனம் ஆகிவிட்டது என்று. ஆகவே உடனடியாக மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி திருச்சி அருகே புள்ளம்பாடியில் விவசாயிகள் வைகை எக்ஸ்பிரஸை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் ரயில் 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டது. திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி பகுதியில் திரண்ட விவசாயிகள் மதுரையில் இருந்து சென்னை வரும் வைகை விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆயிரக்கணக்கான விவசாயிகள் நடத்திய தொடர் மறியல் போராட்டத்தால் வைகை விரைவு ரயில் 1 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டுச் சென்றது. முன்னதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்ட திமுக மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற கண்டன ஊர்வலத்தில் 1500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் பேருந்து நிலையில் இருந்து பேரணியாக சென்ற அவர்கள் ரயில் நிலையத்தை சென்றடைந்தனர். அங்கு அவர்கள் மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ரயில் நிலையத்திற்குள் நுழைந்து திருச்சியில் இருந்து ராமேஸ்வரத்தை நோக்கி வந்த பயணிகள் ரயிலை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து திமுக முன்னாள் அமைச்சர் சுப தங்கவேலன், தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ரவிச்சந்திர ராமவன்னி உள்பட 1500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள செந்துறை ரயில் நிலையத்தை நோக்கி மக்கள் நல கூட்டணியினர் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் ஏராளமானோர் ஊர்வலமாக சென்றனர். அங்கு குருவாயூர் விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட அவர்கள் முயன்றனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் இருதரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தடுப்புகளை மீறி ரயில் நிலையத்திற்குள் புகுந்த விவசாய சங்கத்தினர் தண்டவாளத்தில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து 200க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருச்சியில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அதிகாரம் அமைப்பினர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். வேறுபாதை வழியாக ரயில்வே சந்திப்பு நோக்கி வந்து கொண்டிருந்த அவர்கள் தண்டவாளத்தில் அமர்ந்து முழக்கங்களை எழுப்பினர். தண்டவாளத்தில் இருந்து அவர்கள் எழ மறுத்ததால் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை ரயில் நிலையத்தில் விவசாயிகள் சங்கத்தினர் மற்றும் அரசியல் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தண்டவாளத்தில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட தாராபுரம் தொகுதி எம்எல்ஏ காளிமுத்து உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். புதுக்கோட்டை ரயில் நிலையத்தில் இருந்து விருதுநகரில் இருந்து திருச்சி செல்லும் ரயிலை போராட்டக்காரர்கள் மறித்தனர். இந்த மறியல் போராட்டத்தில் ஆலங்குடி தொகுதி திமுக எம்எல்ஏ மெய்யநாதன் உள்ளிட்ட திரளானோர் பங்கேற்றனர். அவர்கள் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். போராட்டம் காரணமாக விருதுநகர் திருச்சி ரயில் தாமதமாக புறப்பட்டுச் சென்றது. தருமபுரி ரயில் நிலையத்தில் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் தண்டவாளத்தில் சமைத்து போராட்டம் நடத்தினர். பெங்களூரு காரைக்கால் பயணிகள் ரயிலை மறித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் எதிராக முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர், ஆவடி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ரயில் மறியலில் ஈடுபட்ட திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த 500 பேர் கைது செய்யப்பட்டனர். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்காத மத்திய அரசை கண்டித்து திருவள்ளூர், ஆவடி, கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பகுதிகளில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் ரயில் மறியலில் ஈடுபட்டனர். மத்திய அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்களும் எழுப்பினர். இதனால் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 500 பேர் கைது செய்யப்பட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி காஞ்சிபுரத்தில் ரயில் மறியலில் ஈடுபட்ட திமுகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி இன்று 2வது நாளாக தமிழகம் முழுவதும் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையம் அருகே திமுக தெற்கு மாவட்ட செயலர் சுந்தர் தலைமையில் திரண்ட திமுகவினர் மத்திய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். பின்னர் கடற்கரை செல்லும் ரயிலை மறித்து போராட்டம் நடத்திய அவர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். உச்சநீதிமன்றம் அதிலே ஒப்புக்கொண்ட மத்திய அரசு திடீரென்று கர்நாடக அரசுக்கு ஆதரவளிக்கின்ற வகையில் பல்டி எடுத்ததை கண்டித்தும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத கர்நாடக அரசை கண்டித்தும் இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது.
தேனி மாவட்ட திமுக சார்பில் தேனியில் திரண்ட நூற்றுக்கணக்கானோர் ஊர்வலமாக சென்று மதுரை சாலையில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதை அடுத்து திமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மத்திய அரசை கண்டித்து அவர்கள் முழக்கங்களையும் எழுப்பினர். இதனை அடுத்து 300க்கும் மேற்பட்டோர் திமுகவினர் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பை காலதாமதம் செய்வதற்காகவே மத்திய அரசின் தொழில்நுட்ப குழுவை அமைத்துள்ளதாக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வெங்கடாச்சலம் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், காவிரி குழு உரிய ஆய்வை மேற்கொண்டதற்கு பிறகு தமிழகத்திற்கு தான் தண்ணீர் திறந்துவிட அறிக்கையில் தெரிவித்திருக்க வேண்டும் என்றும், மாறாக கர்நாடக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பை காலதாமதம் செய்யவே மத்திய அரசு இந்த குழுவை அமைத்துள்ளதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் காவிரி நம்பித்தான் 20 லட்சம் ஏக்கரை நான் பயிர் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 10-15 மாவட்டங்கள் குடிநீருக்கு தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். மத்திய அரசாங்கமானது காவிரியில் தண்ணீர் விடுவித்தே ஆக வேண்டும், அவர்களும் விட்டே ஆக வேண்டும். இந்த வல்லுநர் குழு என்பது காலத்தை கடத்துவதற்காக ஏற்படுத்த குழுவை அல்லாமல் இது முடிவை அறிவிப்பதற்கு அல்ல என்பது தெளிவாக கூறுகின்றேன். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ரயில் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏக்கள் கைது செய்யப்பட்டனர். முன்னதாக விவசாய சங்கத்தினர் மற்றும் அனைத்து கட்சியினர் தேவக்கோட்டை ரயில் நிலையம் நோக்கி பேரணியாக வந்தனர். பின்னர் திருச்சி ராமேஸ்வரம் பயணிகள் ரயிலை அவர்கள் மறித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட எம்எல்ஏ பெரிய கருப்பன், சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் KR ராமசாமி உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி புதுச்சேரியில் ரயில் மறியலில் ஈடுபட்ட மக்கள் நல கூட்டணியினரை காவல்துறையினர் கைது செய்தனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உடனடியாக காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க மத்திய அரசை வலியுறுத்தி போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மக்கள் நல கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் விஸ்வநாதன் தலைமையில் ஊர்வலமாக புறப்பட்டு ரயில் நிலையத்தை அடைந்தனர். அங்கு சென்னையில் இருந்து புதுச்சேரி வந்த விரைவு ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் மத்திய அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டனர். மத்திய பிஜேபி அரசாங்கம் காங்கிரசும் ரெண்டும் இரட்டை வேடம் போடுகிறது. அதே நிலையத்தான் புதுச்சேரியில் இருக்கிற காங்கிரஸ் என்பது ரயில் மறியலை நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அதற்குரிய அழுத்தத்தை அரசின் சார்பிலே சரியாக கொடுக்கப்படவில்லை என்பதற்காகத்தான் இன்றைக்கு ரயில் மறியல் போராட்டம் புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் நடந்திருக்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 25 பேர் படுகாயமடைந்தனர். அறந்தாங்கி பேருந்து நிலையத்தில் இருந்து 60 பயணிகளுடன் தனியார் பேருந்து ஒன்று ஆவுடையார் கோவிலை நோக்கி சென்று கொண்டிருந்தது. துரையரசபுரம் அருகே அந்த பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது எதிர்ப்புறம் வந்து கொண்டிருந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து மோதியது. இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் உள்பட 25 பேர் காயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அனைவரும் மீட்டு அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். படுகாயமடைந்த 5 பேர் மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். BCCIயின் சீராய்வு மனு தள்ளுபடி, உச்சநீதிமன்றம் உத்தரவு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். பாகிஸ்தான் ராணுவத்துடன் இணைந்து 15 நாடுகளைச் சேர்ந்த 270 ராணுவப்படை வீரர்கள் லாகூரில் மும்முர பயிற்சியில் ஈடுபட உள்ளனர். சீனா, மலேசியா, இங்கிலாந்து, துருக்கி உள்பட 15 நாடுகளைச் சேர்ந்த ராணுவ படைகள் பாகிஸ்தானில் 6 நாட்கள் பயிற்சியில் ஈடுபட உள்ளன. அதனை முன்னிட்டு 15 நாடுகளைச் சேர்ந்த 270 பிரிவுகளைச் சேர்ந்த ராணுவ படை வீரர்கள் லாகூரில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் அணிவகுத்து சென்றனர். அனைத்து நாடுகளின் படைகளில் உள்ள ராணுவ வீரர்கள் உடற்தகுதி, விளையாட்டு, பண்பாடு, குழு நடவடிக்கை ஆகியவற்றில் கூட்டாக பயிற்சி மேற்கொள்ள உள்ளனர். பாகிஸ்தானின் தீவிரவாத செயல்பாடுகள் சர்வதேச அளவில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வரும் நிலையில் 15 நாடுகளின் ராணுவ பயிற்சியை தமக்கு சாதகமாக்கிக் கொள்ள ஒரு யுக்தியாக அந்நாடு கையாள்வதாக பன்னாட்டு அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.
லோதா கமிட்டியின் பரிந்துரைகளை மறு ஆய்வு செய்ய கோரி பிசிசிஐ தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து முன்னாள் நீதிபதி லோதா தலைமையிலான குழுவை உச்சநீதிமன்றம் நியமித்தது. அந்த குழு பல்வேறு பரிந்துரைகளை வழங்கியது. இந்த குழுவின் பரிந்துரைகளை ஏற்க வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இதை முழுமையாக பிசிசிஐ ஏற்கவில்லை. இந்த நிலையில் தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி பிசிசிஐ சீராய்வு மனு ஒன்றை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இன்று விசாரணைக்கு வந்த அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து லோதா குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் பிசிசிஐக்கு ஏற்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொடர்ந்து 2000 கனஅடி நீர் திறக்க கர்நாடகத்திற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. காவிரி வழக்கில் நாளையும் விசாரணை. தமிழகத்தில் 2வது நாளாக ரயில் மறியல் போராட்டம். வைகோ, வாசன், திருமாவளவன் உள்பட பல்லாயிரக்கணக்கானோர் கைதாகி விடுதலை. ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நாளை தமிழக அமைச்சரவை கூட்டம். காவிரி பிரச்சினை குறித்து விவாதிக்கப்படும் என தகவல். கும்பகோணம் பள்ளிக்கூட தீ விபத்தில் இழப்பீடு 4 வாரங்களுக்குள் வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவு. பொது விநியோக திட்ட அரிசி விலை உயர்வை திரும்பப் பெறுக மத்திய அரசுக்கு டாக்டர் பாரிவேந்தர் வேண்டுகோள். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.